12/2025 இருந்து 11/3/2026 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகம் வந்து மிதுனத்துல போயிடும். லாபஸ்தானத்துல போயிட்டு வக்ரமாகும் போது லாபங்கிறது நம்மளுடைய பிடிவாதத்தினால இல்ல நம்மளுடைய ஏதோ ஒரு தவறான செயல்கள் மூலியமாக, ஏன்னா நம்ம வந்து தவறான என்ன சார் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறான முடிவுகள் வாயிலாக உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சோ அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வைகள் இங்க மாறிடும். ஏன்னா வந்து குரு இங்க போகும்போது இந்த குருவோட பார்வைங்கிறது வந்து சனி மேல விடாது. சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன சார் நடக்கும்னா, ராசி மேல கேது, 2வது சனி பார்வை, 11வது சப்போர்ட்டிவான இந்த கிரகம் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆக போனா வக்ரமாகும் பட்சத்துல என்னன்னா ஆல்ரெடி 7ஆம் இடத்துல ஆக்குவார். அப்போ குடும்ப உறவுகள் வகையில சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம தான் இங்க வியூகம் பண்ணிக்கணும். ஏன்னா டஃப் பீரியடுங்க இந்த காலகட்டத்துல, யாருமே சப்போர்ட்டிவ் இல்லை. அப்போ ஹெல்த்ல கான்சியஸ் எடுத்துக்கணும். உடல் ரீதியாக நம்ம உடலை நம்ம பேணி காத்துக்கணும். சரியான சாப்பாடு, பழைய சாப்பாடு சாப்பிடாம சூடா அந்த நேரம் சமைச்சு சாப்பிடக்கூடிய ஃப்ரெஷ்ஷான உணவுகளை எடுத்துக்கணும். சீரான உடற்பயிற்சி இருக்கணும். நான் வந்து ஜோசியர் சொல்லிட்டாரு நான் இன்னைக்கே போய் 50 கிலோ தூக்கினா எக்ஸசைஸ் பண்றேன்னா அதுக்கு ஜோசியர் பொறுப்பு இல்லைங்க. என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா சீரான உடற்பயிற்சினா இந்த வாக்கிங் போறது உடல், அதே மாதிரி வந்து நம்ம வீட்டுல செய்யக்கூடிய சிறு உடற்பயிற்சிகள், பெரிய உடற்பயிற்சிகள் வேணாம், சிறு உடற்பயிற்சி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிகளை ஒற்றுமையை வளர்த்துக்கோங்க. யார் எது சொன்னாலும் காதால கேட்டு ரியாக்ட் பண்ணக்கூடாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேன் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, வள்ளுவன் வாக்குங்கிற மாதிரி என்னன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம காதுக்கு வந்தால் உடனே ரியாக்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. தீர விசாரிச்சு நல்லா நீங்க வந்து அதுக்கான முடிவுகள் நீங்க எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் வகையில, பூர்வீக சொத்துக்கள் வகையில, உறவினர் வகையில, சகோதர வகையில, நெய்பர்ஸ் வந்து அக்கம் பக்கத்தின் வகையில என்னன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசுங்க. அடுத்தவங்க பிரச்சனை நான் போய் தலையிட போறேன், நான் அடுத்தவங்க பிரச்சனை நான் போய் தலைக்கு எடுக்க போறேன், தயவு செஞ்சு வேணாம். அவன் பிரச்சனை நம்ம தலைக்கு வச்சுட்டு அவங்க ஃப்ரீ ஆயிடும், நம்ம அந்த பிரச்சனை உள்ள மாதிரி நம்ம அறிஞ்சு எப்படி வெளில வரும் தெரியாம முடிக்க முடியாது. ஸோ நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன், உங்களுக்கு பயமுதுதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணீங்கன்னா, ஆஹா நீங்க ஜோசியர் சொன்னாருப்பா, கார்த்திக் சொன்னாருப்பா, இதெல்லாம் பிரச்சனை சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நீங்க போக மாட்டீங்க. அப்ப யூ ஆர் த சேஃப். இதே மாதிரி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆலயத்துல என்ன சார் பண்ணலாம், வழிபாடு என்ன சார் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காலபைரவர் வழிபாடு வச்சுக்கோங்க. காலபைரவர் வழிபாடு புரியுதுங்களா? இந்த காலபைரவ வழிபாடு என்னைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அரணா இருந்து பாருங்க. காலபைரவ வழிபாடு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, சனிக்கிழமை தோறும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு வச்சுக்கோங்க. நரசிம்ம ஆலயம் எங்க இருக்கோ பாருங்க, உங்க அருகாமைக்கு ஆலயத்துக்கு பாருங்க, அந்த ஆலயத்துக்கு போயிட்டு லட்சுமி நரசிம்மருக்கு முடிஞ்சா அர்ச்சனை பண்ணுங்க. வசதி இல்லையா ஒரு நெய் தீபத்தை போடுங்க, துளசியை வாங்கி அவர் பாதத்துல கொடுத்துட்டு நல்லா மனமாற வேண்டிட்டு அங்க வந்து ஒரு 1/2 மணி நேரமோ இல்ல 10 நிமிஷமாவது தியானம் எடுத்துங்க. தியானம் என்ன பண்ண அவருடைய நாமம் மட்டும்தான் நம்மளோட மைண்ட்ல ஓடிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும், வேற எந்த ஒரு தீயும் வரக்கூடாது. இதை